வெயிட் யாரும் இந்த வீடியோ தள்ளாதீங்க. ஃபேட் டிலிமிட்டேஷன் இந்த ஹேஷ்டாக் தான் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஃபேட் டிலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு. இதுதான் அதுக்கான ஆக்சுவல் மீனிங். இந்த தொகுதி மறுசீரமைப்புல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கான எம்பிஸை மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நம்பர்ஸா வந்து டிசைட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்ச எம்பிஸ் இருக்காங்கன்னா அது நம்ம பாப்புலேஷனை பேஸ் பண்ணி, இதே மாதிரி அதிகமா எம்பிஸ் இருக்க ஸ்டேட்ஸும் இருக்காங்க, இதை விட கம்மியா எம்பிஸ் இருக்க ஸ்டேட்ஸும் இருக்காங்க. ஸோ ஒரு 7 ஸ்டேட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நார்த் இந்தியன் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா இல்லாத காரணத்தினால அவங்க பாப்புலேஷனும் அதிகமா இருக்காங்க, எம்பிஸும் அதிகமா இருக்காங்க. ஸோ இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இருக்க தொகுதிகளில் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் இல்ல டிக்ரீஸும் ஆகலாம். அதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம மணிப்பூர்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த இஷ்யூவை பத்தி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால பேசினாங்க. அந்த அளவுக்கு நம்ம பார்லிமெண்ட்ல வந்து இதுக்கு வாய்ஸ் ரைஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நாளைக்கு இந்த நிலைமை இங்கேயும் வரலாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க, இல்ல இதை தள்ளி வைங்க, இல்ல இதை வேற மாதிரி ஏதாச்சும் ஆல்டர் பண்ணுங்க. அதுக்கான வாய்ஸ் தான் நான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. நீங்களும் மறக்காம ரைஸ் பண்ணுங்க. பாய்.